இந்துக்கள் என்றாலே வன்முறையாளர்கள் என்று சொல்லி ஒட்டுமொத்த இந்துக்களையும் மோசமாக ராகுல் காந்தி விமர்சித்திருப்பதாக தமிழிசை சவுந்தரராஜன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடாளுமன்றத்தில் தனக்கு விளம்பரம் தேடிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக முதிர்ச்சியின்மையோடு ராகுல் காந்தி பேசியிருப்பதாக விமர்சித்தார். தமிழகத்தைச் சேர்ந்த 39 எம்பிக்கள் ராகுல் காந்தியின் பேச்சுக்கு ஒரு எதிர்ப்பு கொடுக்காமல் இருப்பது மிகுந்த வேதனை அளிப்பதாக அவர் கூறினார். தமிழகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திமுக எம்பிக்களால் மாநிலத்திற்கு எந்த பலனும் கிடைக்காது என அவர் கூறினார். கடுமையான கண்டனத்தை ராகுல் காந்தி அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்துக்கள் என்றாலே வன்முறையாளர்கள் என்று சொல்லி ஒட்டுமொத்தமான இந்துக்களையும் அவர் மிகவும் மோசமாக விமர்சித்திருக்கிறார். இதற்கு எங்களது கடுமையான கண்டனத்தை நாங்கள் தெரிவித்து இருக்கிறோம். நேற்று நீங்கள் பாராளுமன்றத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஏதோ தனக்கு விளம்பரம் தேடிக்கொள்ள வேண்டும், ஏதோ முதல் பேச்சை இப்படித்தான் பேச வேண்டும் என்று எதிர்மறை பேச்சாக ஒரு பயிற்சியின்மை, ஒரு முதிர்ச்சியின்மையோடு எதிர்கட்சி தலைவர் பேசினார் என்பதைத்தான் ராகுல் காந்தி அவர்கள் பேசினார். எல்லாவற்றிற்கும் மேலாக மிகுந்த மன வருத்தத்தை சார்ந்தது, மன வருத்தம் ஏற்படுத்தக்கூடியது. 40 பேர், 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள், பாண்டிச்சேரி உட்பட 40 பேர் இங்கே இந்துக்களின் உணர்வுகள் புண்படும் அளவிற்கு ராகுல் காந்தி பேசினாலும் இவர்களின் வாக்குகளை எல்லாம் வாங்கியவர்கள் ஒரு எதிர்ப்பு குரல் கூட கொடுக்காமல் அமர்ந்திருந்ததுதான் நமக்கெல்லாம் வேதனை.